السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிரட்டமாக. கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமண நேரத்தில் உங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனம் 3 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன. ஒவ்வொரு நிக்காஹிலும் நாம் அல்லாஹ்வுடைய இறைவேதமாகிய இந்த திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி மக்களுக்கு இறையச்சத்தை ஊக்குவிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள்கொடை இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா ஈமான் என்கின்ற மிக ஒளிமயமான ஈமானை வழங்கியிருக்கிறான். இந்த ஈமானின் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஈமானிய வலிமை அவ்வளவு சிறப்பு மிக்கது. அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அருளியிருக்கின்றார். குர்ஆன் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான், வமா கலக்து ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இறைவன் படைத்திருப்பதின் நோக்கம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு திருமணம் என்கின்ற ஒரு உறவு அவசியமான ஒன்று என்று இறைவன் தான் தீர்மானம் செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த திருமணம் என்கின்ற உறவை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ் தஆலா அந்த திருமணத்தை ஒரு அத்தாட்சியாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. உங்களிலிருந்து உங்கள் மனைவி அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏன்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக. கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். இந்த திருமண உறவு என்பது ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மத்தியில் அன்பு பாசத்தை அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த திருமணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக திருமணத்தின் போது ஒரு மணமகன் மணமகளுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். வஆத்துன் நிஸா ஸதகாத் இன்னல் ஹலா. ஒரு மணமகன் திருமணம் செய்வதாக இருந்தால் மணமகளுக்கு தேவையான அந்த மகர் தொகையை கட்டாயமாக கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷரியத் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. உலக அளவில் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை
சிறப்பாக எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால், திருமண நேரத்தில் மணமகன் மணமகளுக்கு பெண் வீட்டாருக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கக்கூடாது, எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாக்கக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அவர்களை அன்பாகவும் அரவணைப்பாகவும் அவர்களுடைய தேவைகளை முழுமையான முறையில் நீங்கள் கொடுத்து எளிமையான முறையில் அவர்களிடமிருந்து திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு ஆணின் மூலமாக மணமகனுக்கு வலியுறுத்துகின்றான். எனவேதான் ஒரு மணமகன் திருமணம் செய்யும் பொழுது மணமகளுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்ற இஸ்லாம் வலியுறுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு வறுமையில் சஹாபாக்கள் இருந்தாலும், வறுமை கோட்டிற்குள் வாழ்ந்தாலும், திருமணம் என்ற உடனே மணமகளுக்கு ஒரு இரும்பினாலான மோதிரத்தையாவது கொடுத்து நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். எனவே அதனை கூட பெற்றுக்கொள்ள முடியாத சில சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட பொழுது அந்த மணமகனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த சூறாக்கள் தெரியும். குர்ஆனை ஒரு மகன் கண்டிப்பாக ஓதியிருக்க வேண்டும், மனப்பாடம் செய்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு மணமகன் உலகத்தில் பெரிய மனிதராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத தெரியவில்லை என்றால் அல்லாஹ்விற்கு முன்னால் எந்த பலனையும் அடைய முடியாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மணமகன் சபையிலே உட்கார பொழுது கண்டிப்பாக குர்ஆனை ஓதியவராக, மனப்பாடம் செய்தவராக, குர்ஆனுடைய ஒரு சில பகுதியாவது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே திருமணம் என்றால் இஸ்லாமிய மார்க்க ஷரியத்தில் ஒரு மணமகன் தான் மணமகளுக்கு அனைத்து வகையான செய்திகளையும் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண நேரத்திலே வரக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை மணமகனுக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் நம்முடைய சொந்த கருத்தை உழைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நம்மை படைத்தான், நம்மை உருவாக்கினான், திருமணம் என்கிற உறவை உண்டாக்கி கொடுத்தான். அந்த திருமணத்திற்குரிய சட்டத்தை அல்லாஹ் தான் வகுத்து கொடுத்தான். அல்லாஹ் தான் சொல்கிறான், அந்த பெண்ணுக்கு மகர் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள், நீங்கள் அந்த மணமகளுக்கு திருமண நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்ய வேண்டிய பொறுப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் மணமகனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண சபைக்கு நாம் வரும் பொழுது இவர்கள் கணவன் மனைவி ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறார்கள். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க இருப்பதின் காரணமாக இவர்களுக்கு மிக துஆ அவசியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கணவனும் மனைவியும் முஹப்பத்தாக இருப்பதற்காக, அவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்காக, அவருடைய வாழ்க்கையில் இன்பம் பெற்றுக் கொள்வதற்காக, சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வதற்காக, ஒரு குடும்பத்தில் அழகிய உறவோடும் அன்போடும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். யா அல்லாஹ், இவர்களுக்கு அபிவிருத்தி செய்தா அல்லாஹ், அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய், இவர்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்றிணைப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நமக்கெல்லாம் பரிந்துரை செய்யக்கூடிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு தான் பாரக்கல்லாஹு லக்க என்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைக்கு முன்னால் உலகத்தில் எப்படிப்பட்ட பிரார்த்தனையை கொண்டு வந்து நிறுத்தாலும் ஒரு காலம் ஈடாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு கூறப்பட்ட இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் நபியினால் கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பளிப்பை தான் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நம்ம எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அன்பளிப்பான துஆவை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை நேசிப்பார். நபிகள் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரார்த்தனையை ஓதினார்களோ அதை நீங்கள் ஓதுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் உடைய மஹப்பத் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வயகஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மக்களாகி நமக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்த உயர்வான அன்பளிப்பு என்னவென்றால், பாரக்கல்லாஹு லக்க, யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய் சொல்லக்கூடிய ஒரு நபியினுடைய பிரார்த்தனை தான். அதுதான் இவருடைய வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடியதாக, பரக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்களோ அதை நாம் ஓதும்போது என்ன பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு, ஷஹதாக்களோடு, நாதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருக்கக்கூடிய நசீபு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நம்மளோடு வரக்கூடியது உலகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன வார்த்தை தான் உயர்மிக்கது, சிறப்பு மிக்கது. நம்மளோடு வரக்கூடியது மன்னரைக்கு வரக்கூடியது, கபருக்கு வரக்கூடியது, மறுமை வாழ்க்கைக்கு வரக்கூடியது, நாளை மறுமையிலும் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே வார்த்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த உம்மத்தை இஸ்லாமியருக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் புரிந்த ஒரு அன்பளிப்பு தான் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். எந்த வார்த்தையை இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கவலை கொண்டு கஷ்டப்பட்டு நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ இதே வார்த்தை தான் உலகத்தில் வாழ்ந்த எல்லா அறிஞர்களும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் எல்லோருமே சொன்னார்கள், வ அலைக்கும் சுன்னத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை மணமகனுக்கென்று கற்றுக் கொடுத்தார்களோ அதை ஓதுவோம், அது மறுமையிலே விலை போகும், சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும், நபியோடு இருக்கலாம் என்பதை ஒவ்வொரு இமாம்களும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையே இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய அன்பளிப்பாக உணர்ந்து அப்படிப்பட்ட ஒவ்வொரு திருமணங்களிலும் அந்த நபியுடைய பிரார்த்தனையோடு முடிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.